ஹலோ கனெக்ட் சேனல் பீப்புள், நம்மளோட சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோடை பற்றி தான் பிக் பாஸை பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அன்எக்ஸ்பெக்டட் திங் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில் கடந்த 4 நாளாக எதுவுமே நடக்கலை. பட் ஆனால் ஃப்ரைடே எபிசோட் செம்ம பிளாஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா உள்ளே போன சீசன் டைட்டில் வின்னரான அர்ச்சனா வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அர்ச்சனா நம்மளோட அருணுடைய காதலி அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல தகுதி விட்டுருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே எல்லா பேரண்ட்ஸுமே நம்மளோட அருணை தான் ப்ளேம் பண்ணி திட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அர்ச்சனா தான் அருணுக்கு சப்போர்ட்டாக உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க இப்போ மஞ்சரியை தான் போட்டு லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே பொழந்து எடுத்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி உங்களுக்கு ஏதாவது அருண் மேலே பர்சனல் இஷ்யூ இருக்கா, அருணை முன்னாடியே உங்களுக்கு எதனா தெரியுமா, அவர் கூட எதனா இஷ்யூ எதனா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மஞ்சரி அதெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னும் போது, ஏன் அப்போ நீங்கள் சும்மா அருணை மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது சம்திங் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ தப்பு கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஒரு பேச்சாளர் தானே, உங்ககிட்ட யாராவது கையெடுத்து கும்பிட்டாலோ இல்லை நீங்கள் ஸ்டேஜுக்கு வரும்போது அங்கே இருந்த ஆடியன்ஸ் எல்லாரும் உங்களுக்கு வணக்கம் தெரிவித்தாலோ நீங்கள் அதை பார்த்து ஏன் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்களா? எப்படி கையெடுத்து கும்பிட்றது மார்க்கிங் ஆகும் அப்படின்னு சொல்லி மஞ்சரியை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மஞ்சரியும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. பட் அர்ச்சனா அது எல்லாத்துக்குமே சுத்தமாக காதலே வாங்கலை அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்களை மஞ்சரிக்காக போட்டு உடச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பு தான் மஞ்சரி, அதுவும் அருண் சைடில் நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பாக இருக்குது. அருண் எப்படியாப்பட்டவர், எந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கொண்டவர் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். ராணாவுக்கு கூட இருக்கிறவனுக்கு ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னும் போது எல்லாரும் நின்று வேடிக்கை பார்க்கும்போது ஆளாக போய் தூக்கிட்டு போய் ஓடினார் பார்த்தீங்களா, அதுதான் அருண். மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி மார்க் பண்ணுறவரோ இல்லைனா ட்விஸ்டரோ ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அருணுக்கு கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்கன்னு தெரியல. சுத்தமாக எனக்கு மஞ்சரி பண்ணுற விஷயங்கள் எனக்கு பிடிக்கவே இல்லை, அதுவும் முக்கியமாக அருணோட விஷயத்தில் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா அவர்கள் ஓப்பன் டாப்பாக பேசியிருக்காங்க. இதுக்காக மஞ்சரி சைட்லேருந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. மஞ்சரியும் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய வாக்குவாதமாக இருக்குது இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ஸ்ட்ரீமிங்கில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இதிலேயே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சதுக்கப்புறமே அர்ச்சனா அவர்கள் ரேங்கிங் டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா போன சீசனோட டைட்டில் வின்னராக இருக்கிற முறையில் உங்களோட பார்வையில் இந்த சீசனில் யார் யாரெல்லாம் டாப்லேருந்து அப்படியே இருக்கா அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அர்ச்சனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அருணை தூக்கி ஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சுருக்காங்க. ஏன்னா அருண் ஒரு குட் கேரக்டர், அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது எதனா ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா அருண் தான் ஃபஸ்ட்டு போய் நிற்கிறாரு. ஃபன்னாக இருக்கட்டும் இல்லைனா எந்த ஒரு எமோஷனலாக இருக்கட்டும், யாருக்காவது எதனா ஒரு உரிமை வேணும்னா கூட அருண் முதல்ல போய் நிற்கிறாரு, அங்கே கைடாக இருக்கார். ஸோ அதனால் அருணை ஃபஸ்ட் பிளேஸை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே அருணுக்கு சப்போர்ட்டாக தான் அருணை பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவர்கள் கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் அருணோட காதலி அப்படின்றதுனால ஃபுல்லாகவே அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை தவிர வேறு வழியே கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் தான் சோசியல் மீடியா சமையலாக போயிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.